விஜய் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஒரு தூண்டுற மாதிரி பேசினாரு, ஏன் அவர் பேசல? பேரு கூட இது வரைக்கும் ஆமா, ஏன் அப்படின்னோம்னா அப்படி எதிர்கருத்து ஸ்டாலின் விஜய் மாதிரியே ஓ அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்துட்டு பயணம் பண்ணியிருக்க முடியாது. விஜய் டைராய்டுன்னுவாங்க, ஒரே வசை மாறி பொழிதல். அதுக்கு எதிராக வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணல, சார் விட்டுட்டாரு. அதே மாதிரி தான் இந்த பையனும் இந்த ஆதவர்ஜுனா பண்ண, இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா ஒரு ப்ரொடியூசர், ஈவெண்ட் மேக்கர்ஸ். அதனால உங்களை சகிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா சமூகம் சகிச்சுக்காது, எந்த ஒரு அரசியல் கட்சியும் சகிச்சுக்காது. எனக்கு நல்லா தெரியும் அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் உத வாங்குவாரு ஆதவர்ஜுனா அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இங்க விசிகால இருக்கும்போது இங்க வந்ததுக்கு ஒரே காரணம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக காலம் ஃபுல்லா அர்ப்பணிச்சு உழைச்ச திருமாவளவன் அவர்களை நான் முதலமைச்சராக்கியே தீருவேன் இவர் யாரு முதலமைச்சர்? விஜய் கூட்டின மாநாடு மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டியலினத்து மக்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கையே அங்கே குறைவு, வரவே இல்லைன்னு சொல்ல போனா. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் திரு அய்யனான் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்களை பத்தி ஆமா தாவேக்கா மேடையில ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்களை எங்க மொத்த கட்சி இங்க இருக்கு, உங்க கூட 20 பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. அங்க பேசி அதுதான் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. அவர் அங்க என்ன பேசினாரோ, அவர் பேசின சரியா தவிர அதுதான் அதிகமான மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கு. ஆனா ஒரு பெரிய 2 பேராகிராஃபை ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல போட்டிருக்காரு. நான் என்னுடைய பேச்சு தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் அப்படி சொல்லல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பயந்துட்டான். வார்த்தைக்கு வந்துட்டு நீங்களே மதிப்பு கொடுக்கல அப்படின்னோம்னா, உங்களுடைய வார்த்தையில உண்மை இல்லைன்னா அது உங்களுக்கே அச்சுறுத்தலாம் முடியும். அதுதான் ஒரு அரசியல்வாதியை வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் ஏன் இப்போ விஜய் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஒரு தூண்டுற மாதிரி பேசினாரு, ஏன் அவர் பேசல? பேரு கூட இது வரைக்கும். ஆமா, ஏன் அப்படின்னோம்னா அப்படி எதிர்கருத்து ஸ்டாலின் விஜய் மாதிரியே ஓ அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்துட்டு பயணம் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு அவர் சைலண்டாக விட்டார். சரி விட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் விட்டுட்டாரு. எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த விஜய்க்கு எதிராக வந்துட்டு விஜய் டைராய்டுன்னுவாங்க, ஒரே வசை மாறி பொழிதல். அதுக்கு எதிராக வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணலை, சார் விட்டுட்டாரு. அதே மாதிரி தான் இந்த பையனும் இந்த ஆதவர்ஜுனா பண்ண, இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? ஒன்னே ஒன்று, உங்களுக்கெல்லாம் இந்த ஊடக வெளிச்சம் கிடைக்குது, இதை நீங்கள் அப்படியே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த ஊடக வெளிச்சம் வருது அப்படின்ட்டு, இதுதான் உங்களுக்கான ஆபத்து. கடைசியில் கரூரில் என்ன ஆச்சு? பெருசாக ஊடக வெளிச்சம் கிடைக்குதுன்னு உடனே போலீஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கல, அப்படியே நீங்கள் வந்துட்டு ரோட் ஷோ நடத்துனீங்க, அப்படியே மெதுவாக போனீங்க, என்ன பண்ணிட முடியும்னு. கடைசியில் அதுவே வினையாகி போச்சு. பார்த்தீங்களா, அவ்வளவு வீடியோவாக போயிடுச்சா, அவ்வளோத்தையும் வச்சு சிபிஐ உங்களை ஆணி அடிச்சிட்டானா. இதுதான் ஊடகத்தினுடைய பத்திரிகையாளர். அதே மாதிரி அங்கே பத்திரிகையாளர் நின்றவங்கெல்லாம் கரூரில் என்ன நடந்துச்சு அப்படின்றத 12 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணி மறுநாள் கத்தல ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. சிபிஐக்கு அதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு பத்திரிகையாளர்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு அதில் ஒரு யூனிஃபார்மிட்டி இருந்தது. இது விஜய் லேட்டாக வந்தது தான் அனைத்துக்குமான காரணம் அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. புரியுதுங்களா? இப்போ ஊடக வெளிச்சம் வருது அப்படி நம்மளை எடுத்து நிறுத்திடுவாங்க அப்படிதான் நீங்கள் நினச்சிங்க. என்னாச்சு? இதே தான் உங்களுடைய வார்த்தையும். நீங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு வந்துட்டு நீங்கள் மதிப்பு கொடுக்கல அப்படின்னோம்னா உங்களுக்கு அதனுடைய எதிர் விளைவுகள் கடுமையாக இருந்திருக்கும். உடனே பயந்துட்டு நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அது சொல்ல, எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்? போய் பாரு, எங்கேயாவது போயிட்டு சொல்லிப்பாரு. நீ வந்துட்டு ஒரு சேஃபாக ஒரு இடத்துல நின்றுக்கிற, ஸ்டார் ஹோட்டலில் நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கிற, உன்னுடைய பேச்சுக்கு வந்துட்டு விஜயை மதிக்கிறது இல்லை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் அவருக்கும் உன்னை தவிர்க்க மாட்டார். ஏன்னா நீங்கள் பணம் செலவு பண்ணியிருக்கீங்க, அதனால் தவிர்க்க முடியாது. நீ ஒரு ப்ரொடியூசர் மாதிரி. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா ஒரு ப்ரொடியூசர், அதனால் ஈவெண்ட் மேக்கர்ஸ். அதனால் உங்களை சகிச்சுக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் சமூகம் சகிச்சுக்காது, எந்த ஒரு அரசியல் கட்சியும் சகிச்சுக்காது. எனக்கு நல்லா தெரியும் அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் உத வாங்குவார் ஆதவர்ஜுனா அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அவருடைய வாயை எடுத்து போயிட்டு விட்டுடுச்சு. திருமாவளவன்றது எவ்வளவு பெரிய ஆள், 35 ஆண்டு கால அரசியல் அப்படின்னா சாதாரண அரசியலா? வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காரு. அவருடைய உடம்பு எப்படி இருக்குது, அவருடைய முகத்துல எப்படி இருக்குது, எவ்வளவு அட்டாக் இருக்குது, எவ்வளவு அரசியல் பண்ணியிருக்காரு. அந்த மக்களை அவர் மேல வச்சிருக்கக்கூடிய மதிப்புன்னா அவர் எவ்வளவு அந்த மக்களை அரசியல் படுத்திருக்காரு. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குன்னு இன்னைக்கு வந்துட்டு கிளைம் பண்ண முடியும்னா அதுக்கு பிரதான காரணங்கள்ல ஒரு முக்கிய காரணியே வந்துட்டு திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் தான். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அரசியல் ரீதியாக டீல் பண்ணி அந்த அமைதியாக, அந்த அம்பிட்டிடுவாங்க, சோஷியல் அம்பிட்டிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சமூக இணக்கப்பாட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவர் அவர். நாங்களாம் அதுக்காகத்தான் அவர் பெரிய அளவுக்கு பார்க்குறோம், மதிக்கிறோம்.
ஒரு தமிழ் தேசியவாதினா உண்மையான தமிழ் தேசியவாதி, சாதிக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுடைய நலனை அங்கே நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. அவர் விட்டு எல்லாம் போயிட்டாங்க, உங்களோட ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா திமிரு தானே அது. அப்போ அந்த திமிருக்கு அவங்க பதிலடி கொடுக்க மாட்டாங்களா? அதுதான் நீங்க இன்னைக்கு பயந்து ஓடி போயிட்டு எக்ஸ் தளத்தில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேஜாக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, இங்கே விசிகால இருக்கும்போது இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக காலம் ஃபுல்லாக அர்ப்பணித்து உழைச்ச திருமாவளவன் அவர்களை நான் முதலமைச்சராக்கியே தீருவேன். ஏங்க இவர் யாருங்க முதலமைச்சர் இருக்கிறது? தமாஷா இல்லதல்னா நான் விஜய் கிட்ட சொல்கிறப்போ சொல்கிறேன், முதலமைச்சர் உடனே அதை மக்கள்கிட்ட எல்லாம் போகணும் அப்படின்ட்டேன். நீங்கள் தான் போயிட்டு அந்த ரோடு பேர்னது அபேஷர் சாலையை நீங்கள் தான் போய் நின்னீங்க, உங்களுடைய ஆட்கள் தான் போய் நின்னாங்க. போயிட்டு அங்கே போய்ட்டு பேர பேசிட்டு கிடக்குறீங்க. பேச வேண்டிய இடம் மக்கள்கிட்ட. அதாவது பனையூர்லேருந்து வெளியில் வந்துட்டு லெஃப்ட் பக்கம் தமிழ்நாடு இருக்குது, ரைட்டு பக்கம் செக்ரட்டேரியட் இருக்குது. இவருக்கு செக்ரட்டேரியட் பக்கமே பார்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட பெரிய பலவீனமே. இப்படி லெஃப்டில் போனாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போனீங்க, இப்போ என்ன விளைவு வந்துச்சு? உங்களுடைய வீழ்ச்சிக்கு முழுக்கான காரணம் வந்துட்டு முதல்ல நீங்கள் வந்துட்டு இக்னரண்ட் ஆஃப் மேட்டர்ஸ், எதை பற்றிய புரிதலும் அறிதலும் தெளிதலும் இல்லை. அடுத்தபடியாக மிதமிஞ்சிய திமிரு, அதை உங்களோட ஒருத்தரும் வெளிப்படுத்துறீங்க. மிதமிஞ்சிய திமிரு பேச்சில் வந்துட்டு நானா பயப்படுறேன்னா, இதெல்லாம் ரோட்டில் செய்ய வேண்டிய விடயம். என்ன நீங்கள் சொன்னோம், உங்களுடைய ரசிகர்கள் முன்னாடி உட்காந்துட்டு வரலாம், ஒரு ரசிகன் தான், யாரும் வந்துட்டு அரசியல் கிடையாது, நீயும் அரசியல் கிடையாது, அவங்களும் கிடையாது. என்ன பேசணும்? அழுத்தம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கட்டும், கவலைப்படாத மக்களை நான் தாங்குவேன். ஆனால் ஒரு விடயம், நம்முடைய கடமை நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய இலக்கு நம்முடைய மக்கள், நாம் இணைந்து பணி செய்வோம், எதை பற்றி கவலைப்பட அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற பேச்சு. நானா அழுத்தமா ஏன் வரமாட்டேன்னு சொல்ல நீங்கள் பார்க்கலாம். சிபிஐ விசாரணைக்கு எல்லாம் சைலண்ட்டாக வாயை பூத்திட்டு போனீங்களா? தமிழ்நாடு விசாரணைன்னு என்னென்னா பேசுறீங்க, தமிழ்நாடு போலீஸ் ஒன்று. இப்போ ஏதாவது பேச முடியுதா உங்களால்? ஒரு வார்த்தை பேச முடியலையே. போயிட்டு பம்மிட்டு பதுங்கிட்டு அங்கெல்லாம் நடந்ததெல்லாம் வந்துட்டு இன்னும் வரும். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், சார்ஜ் ஷீட் எப்படி ஃபைல் பண்ணுறாங்கிறத பார்ப்போம்னு. அப்போ தெரியும் நீங்கள் யார் என்ன அப்படின்றதெல்லாம். இல்லை, திருமாவளவன் அவர்களை தாக்கி அந்த இது நோக்கம் என்ன? சிறுபான்மையினர் ஓட்டுக்களை அபகரிக்கணும்ன்றதா? என்னன்னா இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஊடக வெளிச்சம் பேச்சு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அதான் உண்மை அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. ஓ அவருடைய ஏங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது அது தாங்க எந்த பக்கம் நிற்கிறோன்றது. விஜய் சினிமாவை யார் வேணாலும் பார்ப்பான், புரியுதுங்களா? விஜய் டான்ஸ் ஆடினா எல்லாரும் பார்ப்பான். ஃபாதர் பண்டர் யார் டான்ஸ் ஆடினாலும் பார்ப்பாங்க, அது வேற கதை. அதுக்காக வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்களா உங்களுக்கு? தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, விஜய் கூட்டின மாநாடு மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்து மக்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கையே அங்கே குறைவு, வரவே இல்லைன்னு சொல்ல போனால். அவர் ஜனநாயகத்தை காப்புன்னு ஒரு மாநாடு நடத்தினார். எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மாநாடு, 10 பைசா செலவு பண்ணலை, ஒரு சேர் உடைக்கலை, ஒரு சேர் யாரும் திருடிக்கிட்டு போகல, ஒரு ஸ்டாம்பீடு நடக்கலை. அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அவ்வளோ தூரம் பேசி அனுப்புனார். திரும்பி போனாங்களே, யாராவது விபத்துக்குள்ளாங்கன்னாங்களா? பார்த்தீங்களா? எவ்வளோ சின்சியராக இருந்தாங்க பார்த்தீங்களா? உங்கள் கட்சியினுடைய கதை என்ன? யாரை பார்த்து யார் கதை சொல்கிறது? எனவே அதுதான் இப்படிப்பட்ட ஒரு எதிர்விடைக்கு காரணமாயிடுச்சு. திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் அதவர்ஜனா ஒன்றா வச்சு பார்க்கலாம். ஆனால் இந்த அரசியல் களத்தில் முன்னாயிட முடியுமா ஒரே தேர்தல்? இல்லைங்க, அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை அழைக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் இல்லை. அதை விஜய் அப்படிதான் சொல்லிட்டு நிராகரிச்சார். கூட்டணின்றது நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற விடயம், ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற விஷயம் வந்துட்டு ஒரு குறுகிய அரசியல் பார்வை. நீங்கள் இல்லை, நீங்கள் அந்த நிலைக்குள்ளே கிடையாது, ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, ஆனால் கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறீங்க அப்படின்னோம்னா இதை கண்டு ஏமாறுறதுக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒன்றும் தெரியாது வரா. ஓகே, இந்த சிபிஐ விசாரணைகளுக்கு பிறகு முதல் பேசுறாரு விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை தாவேகா நிகழ்ச்சிகள்லையுமே ஒன்று டிவிகே ஒன்று டிஎம்கே, டிவிகேக்கு எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு தான் பேசி முடிப்பாரு. ஆனால் இந்த மேடையில் அப்படி திமுக மட்டும்தான் எதிரி அப்படிங்கிறத அதை அங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. திமுக விட்டுட்டு அடுத்து ஆதவர்ஜுனா வாயிலிருந்து திரும்ப அட்டாக் வராங்க. ஏதாவது ஒரு இது இருக்குமா? பிஜேபியை பற்றிய பயம் விஜய் வந்துட்டு உருகிக்கிட்டு இருக்குது, டே இன் டே அவுட், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நீ நிற்கிற அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் செயல்பட்டு இருக்கிற பாஜகவை நீ எதிர்த்து பேசணும், அதை கண்டிக்கணும். அதற்கு எதிராக ஒன்றுமே பேசாது அப்படி இருக்கிற அப்படின்னோம்னா இதான் உங்களுடைய துணிவு காரணம், அத்தாட்சி. புரியுதுங்களா? அப்போது இவர் எதையுமே பேச மாட்டார்.
இவருக்கு என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சங்கடம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களிடையே நன்மதிப்பை பெற்ற ஸ்டாலின் அரசு, அவங்களுடைய சமூக நல திட்டங்கள் எல்லாமே அங்கே வந்துட்டு மக்களை போட்டு சென்றடைஞ்சிருச்சு. இதை பற்றி அவங்களுடைய ரசிகர்களுக்கும் தெரியும், எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு, நமக்கு எந்த இடம் இருக்குது, என்ன இடம் இல்லை அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவர் அப்படி பெரட்டுறது, அப்படிலாம் எதுவுமே இல்லை எப்படிலாம் சொல்லிக்கிட்டு சோசியல் மீடியாவில் இவங்களை ஒரு டீம் ஒன்று ஒர்க் பண்ணுது. அந்த டீம் வந்துட்டு இன்னைக்கு பலமிடந்து நிற்குது. பட் இருந்தாலும் அது என்ன பண்ணுது, அவதூறு பரப்புரையில் மட்டுமே அது ஈடுபடுது. உங்களை யார் மதிப்பா? இப்போ ஒருத்தர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பேசாது போயிடுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரெண்டு தான். ஒரு அவதூறு பேச்சுக்கு வந்து ஏதோ அந்த ஆதவர்ஜனா பேசுகிற மாதிரி ஒன்று இல்லாட்டி கடந்து போயிடுவாங்க. இப்போ கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இல்ல விசிகா சோசியல் மீடியால பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, பொதுவான எல்லாரையும் நான் சொல்றேன். விசிகான்றது எங்க, அது ஒரு பிரின்சிபல்டு பார்ட்டிங்க. அது உங்க கட்சிக்கு அதாவது ஒரு யோக்கியம். அது கொள்கை ரீதியா தான் பேசுறாங்க. நீங்க ஒரு காலகட்டத்தில் நான் சொல்ல வரேன், ஏன் எங்களை போன்றவர்கள் எல்லாம் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளை அவ்வளோ மதிக்கிறோன்றது நான் சொல்ல வரேன். கர்நாடகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த எடியூரப்பா அங்கேருந்து வந்துட்டு நம்மளுடைய கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது, அது இடம் பேர்னது ஒகேனக்கல். இந்த பாருங்க, அந்த ஒகேனக்கல் அது வந்துட்டு புகை போய் அப்படின்னு சொல்லி பழக்கம் போச்சு. அந்த ஒகேனக்கல் கர்நாடகத்துக்கு சொந்தம் அப்படின்னாங்க. கர்நாடகத்துக்கு சொந்தம்னு அவர் சொன்னது தான். மீண்டும் அவருக்கு வருவார பாத்திரலான்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் சவால் விட்டாங்க. அவரால் மறுபடியும் அந்த பக்கமே வச்சு தலை வச்சு படுக்க முடியல. புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைகள் யாரை காப்பாற்றுனாங்க அன்னைக்கு? திருமாவளவனை காப்பாற்றுறாங்களா, தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுறாங்களா? அது மட்டும் இல்லை, உடனே என்ன பண்ணாங்க, இங்கேருந்து போகிற 4 பஸ்ஸையும் என்ன வந்துட்டு உடைச்சான். அங்கேருந்து வந்த 50 பஸ்ஸுகளை அடிச்சு நொறுக்கிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள். யாருக்காக பண்ணாங்க? திருமாவளவனுக்காக பண்ணாங்க, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக பண்ணாங்க. அப்படியாப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நிறைய பேர் மறந்துருக்கக்கூடும். ஈழத்தமிழனுக்காக அதிகமாக கேஸ் வாங்கினது யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாம் தமிழர் போடலாங்க இவங்கெல்லாம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன் தான் பண்ணான். அவ்வளோ தூரம் பண்ணான். திருமாவளவனுக்கு அவ்வளோ பெரிய அழுத்தத்தை அதனால் ஏற்பட்டுச்சு. அப்படியாப்பட்டவனுக்கு அந்த கட்சியை தொண்டனுங்க. அவங்கள போய்ட்டு நீ இன்னும் வந்துட்டு விஜய் கிட்ட வருவாங்க, ஜெய்சங்கர் கிட்ட வருவாங்க அப்படின்னு சொன்னால் என்ன கதை அதெல்லாம்? அப்படியாப்பட்டவங்களா அவங்க அரசியலில் வந்துட்டு தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியிலையும் போய்ட்டு நான் உட்காரும்போது நான் பார்க்குறேன் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்கன்ட்டு. இந்த தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் பொழுது அது எப்படி தங்களுடைய மக்கள் அனைவரையும் வந்துட்டு வாக்காளர் பட்டியலுக்கு கொண்டு வர்றதுன்றதுக்காக அவங்களுடைய என் நாடாளுமன்ற உறுப்பினர், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அந்த கட்சியினுடைய 3 மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி சாப்பாடு போட்டு அனுப்புகிறார். எப்படி பண்ணணும், எப்படி அதை அணுகணும், எப்படி இதை கண்டுபிடிக்கணும், எப்படி இதை வந்துட்டு சரிபார்க்கணும், எந்த இடத்துல இதில் ஆபத்து இருக்குது, அவ்வளோ விடயத்தையும் பார்க்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் பண்ணாங்க. எந்த கட்சி செஞ்சிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோ பெரிய கட்சிக்காரன், அவ்வளோ அரசியல் தெளிவு உள்ளவன் விஜய் கிட்ட வருவான்றிய, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது, எதையாவது பேச வேண்டியது. அவருடைய வேலை என்னன்னா பிடிச்சி விஜய் இழுத்து விட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை. விஜய் இப்போ இது எங்கே எதிரொலிக்கும்? களத்தில் இருக்கக்கூடிய தாவேக ரசிகனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கிடையே அந்த மோதல் புட்டல் உருவாக்கும். இதான் இவனுடைய வேலையே. உள்ள இருந்துக்கிட்டு பிரச்சனை. அப்புறம் இவன் என்ன சொல்லுவான், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா இப்படி வருவான் இவன். இந்த திருடர்களெல்லாம் பற்றி நம்மளுக்கு தெரியாதா? ஆக ஒரு விடயத்தை வந்து தமிழ்நாடு காவல்துறை இதில் எதுவும் கணக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரியான தூண்டுதல் பேச்சுக்கள் எல்லாம் உடனடியாக வழக்கு போடணும். நான் தமிழ்நாடு டிஜிபியை கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு போலீஸ் கமிஷனர் கேட்டுக்கிறேன், முதல்ல இது தொடர்பான வழக்கை வந்துட்டு நீங்க போடுங்க. ஏற்கனவே பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு கேஸ் போடாது விட்டதனுடைய விளைவு தான் இவங்க இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கேஸ் போடுங்க, எழுங்க கோர்ட்டுக்கு, அப்புறம் தெரியும் பார்க்கலாம் என்ன வருது. ஒருவேளை சங்கி ஜட்ஜா இருந்தா கூட பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் அது வேற கதை. முதல்ல கேஸை போடுங்க. கடைசியா செங்கோட்டையன் வந்து அதிமுக தொடர்பா டிடிவி தினகரன் தொடர்பா பேசினாரு. காங்கிரஸுமே ஒரு பக்கம் வந்து விஜயோட கூட்டணி போகணும்னு அந்த உள்ள இருந்த நபர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மோதல் போயிட்டு தான் இருக்கு. மாணிக்கம் தாகூர் வந்து வடக்கு மதுரையை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு மோதலா போய்கிட்டு இருக்கு. ஆனா பேசுறவங்களோட எல்லாம் டெல்லி போயிடுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப காங்கிரஸோடையும் போயிருக்கு எடுத்துக்கணுமா? இவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்களே, அங்க போயிட்டு வந்துட்டோன்னே ஏன் சைலண்ட் ஆனாங்க? எங்களுக்கு தெரியும், போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னாங்க. ஒருத்தரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, விஜயோட போயிட்டு டெபாசிட் வாங்கிடுவோமான்னு கேட்டாங்க. முதல்ல சோனியா, ராகுல், மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு 42 பேர் தனித்தனியாக போனாங்க.
டெபாசிட் வாங்கி நம்ம விஜயோட சேர்ந்து டெபாசிட் வாங்கணும் நம்ம அவங்களோட போனாங்க அப்படின்னாங்க. எல்லாம் இன்னும் மாணிக்கம் தாகூர் ரொம்ப வாண்டடா அவர் தானே போய் இழுக்கு. இல்லை, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு கிடையாது, எடுத்து விட்டோம், காலி, முடிஞ்சு போச்சு. அதனால அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சிண்டு முடிய பார்க்குறாரு. ஓகே, உங்களுக்காக வந்துட்டு வேலை செய்யறது ஒரு 200 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் பார்த்துக்கலாம். தளபதி என்ன சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியுமான்னாரு. நீங்கள் எல்லாத்தையும் கூட என்னால் ஜெயிக்க முடியுங்க அப்படி சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? டெபாசிட் வாங்கின ஆதாரம் இருக்கா அவங்ககிட்ட? திமுக இல்லாத, அண்ணா திமுக இல்லாத நான் ஜெயிப்பேன் அப்படி சொல்கிறது உங்களுக்கு ஆதாரம் இருக்கா? மூப்பனாரோட உங்களுடைய ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ சதை வாயை போட்டுட்டு நில்லுங்க. புரியுதா? இப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, 2 எம்பிக்கள் இருக்காங்க, அவங்க குரல் கொடுக்குறாங்க. இங்கே வந்துட்டு எவ்வளோ தூரம் அவர் வெங்கடேசன் பேசுகிறாரு, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய சிக்கல்களை பற்றி பேசுகிறாரு. அந்த மாதிரி அதுக்காக நீங்கள் பேசுகிறீங்களா? நீயும் இப்போதான் மாணிக்கம் தாகூர் பலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியேப்பட்ட நீங்கள் எப்படி பேசலாம்? அப்போ எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு கட்சியோ இல்லாட்டி மக்களை பதிப்பாங்க? இதுதான் பிரச்சனை. ஓகே, நன்றி சார். பொறுத்திருந்து மீண்டும் பேசலாம். நன்றி.